ஹாய் ஹலோ வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு பேட்டரி சம்மந்தமான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னா, ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று நடந்தது. சின்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸும் வந்து மொபைலில் தான் ஷூட் பண்ணுறோம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சில வீடியோஸில் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலுடைய பேட்டரி வந்து ஒரு எட்ஜில் பார்த்தீங்கன்னா வீங்கிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட பேட்டரியே வந்து போயிடுச்சு, மொபைலே வந்து ஆன் பண்ண முடியல. ஸோ ஒரு 2 டேஸாக வந்து இதுவே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படிடா வந்து வீடியோஸ் எடுக்க போகிறோம், அடுத்து என்னலாம் பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே புரியல எனக்கு சுத்தமாக. ஸோ மொபைல் இல்லாமல் வந்து இன்னும் பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரு மொபைல் தான். ஸோ அதில் தான் வந்து வீடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மொபைலில் வந்து நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து கூல்பேட் நோட் 3 லைட். ஆனால் இதில் வந்து வீடியோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஃபோக்கஸ் அண்ட்லாம் வந்து கொஞ்சம் இஷ்யூ இருக்குது இந்த மொபைலில். ஸோ அந்த ஒரு மொபைல் நம்பி தான் வந்து நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி ஆகவே எப்படி அடுத்த வீடியோஸ் நான் ஷூட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு 2 டேஸாக வந்து இதுவே வந்து மைண்ட் அப்செட்டாக இருந்தது. ஸோ மொபைல் பேட்டரி போயிடுச்சு, இப்போ நான் எப்படி வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் தொடர்ந்து சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைல் பேட்டரியை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா, சப்போஸ் உங்களுடைய பேட்டரி வந்து இது மாதிரி வீங்கிடுச்சுன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாமா, அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டரி வீங்காமல் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றதும் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து இவன் நிறைய ரூல்ஸ்லாம் சொல்லுவான் போல அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான ட்ரிக்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பேட்டரியை வந்து நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற இந்த 2-3 ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பேட்டரியோட லைஃப் வந்து நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அதெல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் குயிக்காக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலனா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சேனல் வந்து இப்போது 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து தாண்டி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு கிளுகிழப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்பவே நன்றி. அண்ட் அதே மாதிரி இன்னொரு கிளுகிழப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சேனலோடைய இன்கம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அது எப்படி ஜென்ரேட் ஆகும், யூடியூப்ல எப்படி மணிலாம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக ஒரு டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாரத் டெக் மேக்ஸ் ஃபேமிலியில் வந்து கிட்டத்தட்ட 11,000+ மெம்பர்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து முழுக்க நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் நான் வீடியோஸ் பண்ணால் கூட நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இது உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த அளவுக்கு நம்ம இப்போ வர முடிஞ்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நான் வந்து சந்தோஷம் கலந்த சோகத்தில் இருக்கிறேன். அதனால தான் வந்து ரியாக்ஷன் மாறி வருது. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னு சரியாக தெரியல. உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே நன்றி. மீண்டும் தொடர்ந்து இதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த பேட்டரி லைஃப்பை வந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத வந்து நம்ம சிம்பிளாக வந்து இந்த வீடியோவில் ஒன்று நம்ம பார்த்துடலாம். இதோடைய ஒர்க்கிங்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறது இல்லை. பேட்டரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நான் இந்த வீடியோவில் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்பவே லென்த் ஆகிடும், கேட்குறவங்களுக்கே வந்து ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ வந்து இந்த பேட்டரி லைஃப் எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத வந்து நம்ம மட்டும் சிம்பிளாக பார்த்துடலாம். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த சம்பவத்தை வந்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அப்போ வந்து கொஞ்சம் கிளியராக ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ எல்லாமே வந்து மோட்டோரோலா ஒன் பவர் அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து நான் கிட்டத்தட்ட 1 year 4 months வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மொபைலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நான் வந்து ரொம்பவே ஹெவி யூஸ் பண்ணுவேன். இந்த 1 year 4 months வந்து நான் ரொம்பவே ஹெவி யூஸ் பண்ணிட்டேன். அடிக்கடி வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் பண்ணுவேன். அது ரொம்ப கேமரா யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கே தெரியும். ஸோ வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம இதில் தான் ஷூட் பண்ணுறோம். ஸோ கேமராவோட யூசேஜ் வந்து எனக்கு ரொம்பவே அதிகம். இதனாலே வந்து மொபைல் வந்து எனக்கு கொஞ்சம் ஹீட் ஆகிடும். ஸோ ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 hours-லேருந்து 10 hours வரையும் வரும் ஒரு நாளைக்கு. கேமரா வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணினா கண்டிப்பாக வந்து 10 hours அப்படின்றது வந்து எனக்கு ஒரு நாளுடைய ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்துடும். இத்தனைக்கும் நீங்கள் பார்க்குற இந்த மொபைல் வந்து 5000 mAh பேட்டரி கொண்டது. இந்த மோட்டோரோலா ஒன் பவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ அப்படி இருந்து கூட பார்த்தீங்கன்னா என்னோட யூசேஜ் ஹெவியாக இருக்கிறதுனால வந்து நான் அடிக்கடி சார்ஜ் பண்ணுவேன். அதே மாதிரி மறுபடியும் சார்ஜ் ட்ரெயின் ஆகும், மறுபடியும் சார்ஜ் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூஸாக பண்ணுறதுனால வந்து அந்த பேட்டரியோட சைக்கிள் வந்து அங்கே கம்மியாகுது. யூஸ்வலாக வந்து ஒரு பேட்டரிக்கு 300 to 500 சைக்கிள்ஸ் அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கேமரா யூஸ் பண்ணும்போது பேக் சைடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் நான் அதே ஹீட்டில் வேறு சார்ஜ் வேறு வச்சுட்டேன். ஸோ அதனால் வந்து பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, நான் கண்டினியூஸாக வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு கடந்த ஒரு 1 month-ஆவே வந்து பேட்டரியோடைய அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு எனக்கு இல்லை. அடிக்கடி வந்து சார்ஜ் ட்ரெயின் ஆகிடும். காலைல நான் பார்த்தேன்னா மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகிடும். ஸோ இது மாதிரி வந்து கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமாக தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு 2 நாளுக்கு முன்னாடி வந்து பேட்டரி வந்து சுத்தமாக சார்ஜே ஆகலை. நான் சார்ஜரை கனெக்ட் பண்ணால் சார்ஜிங் சிம்பிள் வருது, ஆனால் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை. அண்ட் அதுக்கப்புறம் நானே வந்து மொபைலை மேனுவலாக ஓப்பன் பண்ணேன். பக்கத்தில் இருந்தே எனக்கு ஒரு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டரில் வந்து கொடுத்து பேட்டரியை வந்து நான் ஒரிஜினலாக வாங்கி அதுக்கப்புறம் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது நடந்த இந்த விஷயத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர ஒரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது,
ஸோ இப்போ நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அதை வந்து நம்ம என்னென்னு ஒன்று பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரி மெயின்டெனன்ஸில் ஃபர்ஸ்ட் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர் நைட் சார்ஜிங். இந்த ஓவர் நைட் சார்ஜிங் வந்து நம்மள எல்லாரும் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக பண்ணியிருப்போம். நானே கூட நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நிறைய பேருக்கு வந்து மார்னிங் சார்ஜ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஸோ அவங்க நைட் சார்ஜ் பண்ணிட்டு மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக ஓவர் நைட் சார்ஜிங் பண்ணுறது வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது தான். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைமர் சாக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 500லேருந்து உங்களுக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய டைமர் சாக்கெட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டைமர் சாக்கெட்ஸோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு டைமர் சாக்கெட்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நார்மலான சாக்கெட் தான். ஆனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது ஒரு டைமர் சாக்கெட். இப்போ நான் இதில் வந்து 2 hours அப்படின்னு நான் டைம் செட் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் சார்ஜர் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 hours கழிஞ்சு இந்த சாக்கெட்லேருந்து பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். ஸோ இதனால் வந்து என்னுடைய மொபைலில் ஓவர் நைட் சார்ஜிங்லேருந்து பாதுகாக்க முடியும். ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் டிப் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜஸ். இப்போ நீங்கள் எந்த மொபைல் வாங்கினாலும் கூடவே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 watts சார்ஜராவது உங்களுக்கு பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. இப்போ நீங்கள் 10 watts சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் 18 watts இல்லை அதுக்கு மேற்பட்ட ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு ஒரு 2-3 தடவை வந்து நார்மலாக இருக்கிற ஒரு 5 watts சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணுறது நல்லது. இப்போ மூணாவது மெயின்டெனன்ஸ் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சார்ஜிங் தான். நார்மலாக வந்து இப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து என்ன மாதிரி ஒரு ஹெவி யூஸராக கூட நீங்கள் இருப்பீங்க. இப்போ நிறைய ஆன்லைனில் மீட்டிங்ஸ் கிளாஸஸ்லாம் போகுது. ஸோ யூசேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மொபைலை வந்து நிறைய டைம் சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். இருந்தால் கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 தடவை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ரிப்பீட்டடாக டைம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக மொபைலை வந்து சார்ஜிலே விட்டுறாதீங்க. ஸோ அதுவும் வந்து உங்கள் பேட்டரி லைஃப் வந்து அஃபெக்ட் பண்ணும். சரி, இப்போ எல்லாமே தாண்டி லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் என்னதான் வந்து பேட்டரி நல்லா பார்த்துக்கிட்டாலும் ஒரு கட்டத்தில் வந்து அது வந்து பேட்டரி வீக் ஆக தான் செய்யும். அது மாதிரி சமயத்தில் என்ன பண்ணலாம், எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுடைய மொபைலோடைய பேட்டரி வந்து போகிற கண்டிஷனில் இருக்குது, வீக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் மொபைலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த யூசேஜில் வந்து உங்கள் மொபைல் வந்து வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது வந்து நீங்கள் என்னதான் உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்தாலும் நீங்கள் மொபைலை ரீசெட் பண்ணாலும் உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப பயங்கரமாக ட்ரெயின் ஆகும். நீங்கள் ஒரு 5 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 80%லேருந்து 60%க்கு டக்குன்னு உங்களுக்கு பேட்டரி வந்து ட்ரெயின் ஆகிடும். மூணாவது பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ரொம்பவே வர்ஸ்டான கேஸ். உங்கள் மொபைல் டிஸ்பிளே வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைனா வந்து ஒரு சில மொபைலில் பேக் பேனல் வந்து ஒரு சைடு ஓப்பன் ஆகிடும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உள்ளே இருக்கிற உங்கள் மொபைல் பேட்டரி வந்து பல்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் உங்கள் மொபைல் பேட்டரி வந்து வீக்காக இருக்குது அப்படின்னு. இப்போ நான் மூணாவதாக சொன்ன விஷயம் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வந்து உங்கள் டிஸ்பிளேவோ இல்லை பேக் பேனலோ வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து மொபைல் யூஸ் பண்ணுறதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. உள்ள பேட்டரி வந்து வீங்கிட்டு இருக்கும். அது மாதிரி வீங்கின பேட்டரியோட நீங்கள் மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் மொபைலுக்கு மட்டும் இல்லாமல் லேப்டாப்புக்கு கூட இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். லேப்டாப் சம்மந்தமான ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். லேப்டாப்போடைய மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான வீடியோ பண்ணியிருக்கேன். மேலே ஒரு ஐ பட்டன் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இதுதான் வந்து நான் இந்த பேட்டரி சம்மந்தமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயங்கள். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்லைனில் நிறைய மெசேஜஸோ போஸ்ட்டோ வந்து பார்த்துருப்பீங்க. என்னுடைய மொபைல் வந்து நான் சார்ஜ் பண்ண உடனே எரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வர மொபைல் எல்லாமே வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பாலிமர் கோட்டிங் ஃபைபர் அப்படின்ற மாதிரி அவங்க மார்க்கெட்டிங் பண்ணால் கூட அட் எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். நார்மல் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃபரன்சஸ் இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு 5 to 6 hours வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் கனெக்ட் பண்ணி மொபைலை சார்ஜ் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து ஹீட்டை ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் மொபைல் வந்து பர்ன் ஆயிடுது. ஸோ அதில் என்னதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் கட் பண்ணுறதுக்கு சர்க்யூட்லாம் கொடுத்துருந்தா கூட அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவு தான் ஹீட்டை வந்து தாங்கும். அது வந்து எல்லாமே ரேரான கேசஸில் தான் நடக்கிறது. மோஸ்ட்லி வந்து யாருக்கும் அது மாதிரி நடக்காது. பட் இருந்தால் கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இது இப்போ நிறைவேறிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எதனா மெசேஜ் பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பாரத் டெக் மேக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம பிடிஎம் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.